இப்போ நீங்க இந்த மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. எலக்ஷன் வரப்போறதுனால தன்னுடைய கட்சியோட பலத்த காட்டுறதுக்காகன்னு. ஆனா ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் வந்துட்டு குடும்ப சண்டை நடக்குது. தன்னோட பலம் என்னன்னு காட்டுறதுக்காக தான் அன்புமணி இந்த மாரி ஒரு மாநாட்டுல இவ்ளோ மக்கள திரட்டி இருக்காருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்க 2 பேருக்கும் இருக்கிற இஷ்யூ நமக்கே தெரியும். 2 பேருக்கும். அதாவது அதுவும் குடும்ப பிரச்சனை தான். அன்புமணியோட பெரிய அக்காவோட பையன் தான் முகுந்தன். அந்த முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக்குறதுக்கு இவர் ராமதாஸ் சொன்னாரு. ஆமா. அது கூட ஒரு சண்டையா அதுதான் ஆரம்பம். அது ரொம்ப நாளாவே இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அன்புமணிக்கு இந்த பையன் வளர்ந்தா தனக்கு சிக்கல் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன, இவர் அன்புமணிக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், சௌமியாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம், சௌமியா அன்புமணிக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னொரு பேரன், அந்த பையன் வந்து பேரன், அவர் வந்து பேரன் ராமதாஸுக்கு. அப்படிங்கும்போது அவரால் விட்டு கொடுக்க முடியல. இந்த குடும்ப பிரச்சனை எல்லா கட்சியிலையும் இருக்கு, தேமுதிகலையும் இருக்கு, இதுல திமுகல வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. திமுக வாரிசு அரசியல் இல்லாமல இருக்கு, நமக்கே தெரியுமே, கண்ணுக்கு முன்னால தெரியுமே. இங்கே இஷ்யூ வந்து அப்படியே வெளியில் வந்துருச்சு. அதனால தான் பலத்தை காட்டுறதுக்குன்னு யோசிக்கிறத விட இவங்களுக்கு இப்போ முக்கிய தேவை என்னன்னா, தன்னுடைய பலத்தை காட்டணும். யார்கிட்ட காட்டணும்னா மற்ற அரசியல் கட்சிகிட்ட காட்டணும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இவங்களுக்கு தேவை. அது அதற்கான முயற்சி தான் இது.